அனைவருக்கும் வணக்கம். ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 2வது நாள் இன்று. நம்முடைய வேண்டுதல்களை நாம் அடையக்கூடிய வழியில் 2வது படியில் நின்று கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் போதும், சுவாமி நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து வருவார் அப்படிங்கிறது முருக பக்தர்கள் அனுபவபூர்வமாக அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட சுவாமியின் இந்த மகா விரதத்தில் முதல் நாளான நேற்று நம்முடைய மனமும் சிந்தையும் எப்படி தூய்மையாக வைத்துக்கொள்வது, அதற்கு என்ன திருப்புகளை பாராயணம் செய்யணும்னு பார்த்தோம். அப்படி மனம் தூய்மையான பின்பு நமக்கு வருகின்ற பக்தி நமக்கு பலனளிக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம பக்தியையும் பிறர் பழித்து விடுவார்கள், நம் சுவாமியின் சக்தியையும் ஏசி விடுவார்கள். அப்படி நடக்கக்கூடாது கண்டிப்பாக. அதனால் நமக்கு அந்த பக்தியின் பலனாக பெருவாழ்வு அமைய வேண்டும். அந்த பெருவாழ்வு நிலையானதாக இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஞானம், பக்தி, செல்வம், பதவி, புகழ் எதுவாக இருந்தாலும் சரி நிலையாக இருக்கணும். கொஞ்ச நாள் அவங்க ரொம்ப ஆகா ஓகோன்னு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது மற்றவங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் நிலையானதாக இருக்க வேண்டும். சுவாமியுடைய அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு உதவுவதாக, அதற்கான வழியை கோருவதாக ஒரு திருப்புகழ் பாடல் இருக்கிறது. நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் காசியில பாதி அவினாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புண்ணிய தலமான அவினாசியில் இருக்கக்கூடிய அவினாசியப்பர் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் மீது பாடிய ஒரு திருப்புகழ். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அரண்நாளை புகழ்வோனே அவினாசி பெருமாளே அப்படின்னு பாடுறார். இரவாமல் பிறவாமல் என்னை ஆளக்கூடிய குருவாக மாறி நின்று இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, எனக்கு நிலையான பெருவாழ்வை நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமி நம்முடைய முருகப்பெருமான் கிட்ட வேண்டுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அப்படிப்பட்ட திருப்புகளை இந்த 2வது நாளில் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் என்ன வேண்டுதல்களோடு என்ன கோரிக்கைகளோடு சுவாமி கிட்ட நம்ம இந்த விரதத்தை கடைபிடித்து வேண்டுகின்றோமோ அது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நடக்கும். அந்த நடப்பது நிலையாக நிலைத்து நிற்கும். நாளைக்கு இன்னொரு பதிவில் இன்னும் வேறொரு திருப்புகளோடு பார்க்கலாம். தொடர்ந்து 48 நாட்களும் ஒரு திருப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் சரவணபவ.